அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை அனைவருமே தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான திருத்தலம், ஆன்மீக பூமியாகும். திருவண்ணாமலை செல்வதற்கும் கிரிவல செல்வதற்கும் மட்டுமல்ல, திருவண்ணாமலை என சொல்வதற்குமே சிந்திப்பதற்குமே கூட புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருவண்ணாமலை கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் கிரிவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை முறை கிரிவலம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் கருங்காலி மாலை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எத்தனை முறை சொன்னாலுமே கேட்டாலுமே சலித்து போகாத திருவண்ணாமலை தலப்பெருமைகள். அப்படிப்பட்ட திருத்தலம் பற்றி பலருமே அறியாத, அனைவருமே அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அற்புதமான தகவல்கள் இருக்கு. எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். என்னதான் திருவண்ணாமலைக்கு பல முறை சென்றிருந்தாலுமே, பல விஷயங்கள் திருவண்ணாமலை பற்றி தெரிந்திருந்தாலுமே, அந்த கோவில் பற்றிய பல அற்புத தகவல்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கு. அவற்றில் சில குறிப்பிட்ட விஷயங்களை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். இவற்றில் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரிகிறது என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். தெரியாத விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேளுங்கள். திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களில் முதன்மையானது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம், நால்வாளர்களும் பாடல் பெற்ற தலம், எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தலம். அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்தில் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெம்பாவை, அது மட்டும் இல்லாமல் போன்ற புனித நூல்கள் பிறந்தன. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3 வகை சிறப்புகள் கொண்ட தலம். பிரம்மன் திருமாலின் ஆணவம் அழிந்த தலம், அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம், கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஆதாரங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆதார தலங்களுடன் மணிப்பூர் ஆதார தலமாக இருக்கு. இந்த தலம் மலை உச்சியில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய மகா தீபத்தால் உலகம் புகழ்பெற்ற ஒரு தலமாக இருக்குது. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் இருக்குது. கோபுரங்கள் அதிகம் கொண்ட ஆலயமாக இந்த திருவண்ணாமலை அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய 6 பிரகாரங்கள் இருக்குது. 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம். இதனடியில் பாதாளலிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவில். ஆலயத்தின் உள்ளே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரும் குளங்கள் இருக்கு. கொடிக்கம்பம் அருகே செந்தூர் விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தராரு. பஞ்சலிங்கங்களும் 4 முகங்களும் கொண்ட பிரம்மலிங்கமும் இருக்கு. கால பைரவர் சன்னதி இங்கு இருக்கு. இங்கு முருகப்பெருமான் இளையனார் என்ற பெயரில் 3 இடங்களில் வணங்கி பெறாங்க. அருணகிரியுடன் சவால் விட்ட சம்பந்தன். அது மட்டும் இல்லாமல் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. கொடிக்கம்பம் அருகே செந்தூர் விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தராரு. பஞ்சலிங்கங்களும் 4 முகங்களும் கொண்ட பிரம்மலிங்கமும் இருக்கு. கால பைரவர் சன்னதி உண்டு. இங்கு முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் 3 இடங்களில் வணங்க பெறாரு. அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பந்தன் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கோபுரம் அருகில் சந்ததி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிச்சை இளையனார் சந்ததி கிளை கோபுரம் அருகே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆடி போரத்தன்று இங்கு நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. திருவண்ணாமலை கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இங்கு வந்து அண்ணாமலையாரை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். திருமாலும் அவரது நாபியில் இருந்து வெளிவந்த பிரம்மாவுக்கும் தலங்களில் யார் பெரியவர் என்று சண்டை வர, அப்பொழுது அவர்கள் எதிராக ஜோதி பிளம்பாக லிங்கம் உருவில் நீண்டு வளர்ந்து முடிவும் இல்லாது நின்றார் சிவபெருமான். அது மட்டும் இல்லாமல் இருவருமே தனது அடி மற்றும் முடியை யார் முதலில் அடைகிறார்களோ அவர்களே பெரியவர்கள் என்று சிவபெருமான் சொல்ல, திருமால் வராகம் என்னும் வடிவம் எடுத்து பூமியை பிளந்து கீழே திருவடிகளை தேடி சென்றார். பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் எடுத்து முடியை தேடி சென்றார். இந்த நிகழ்வை தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகும். சிவன் கோவில் கருவறையை சுற்றி சுவரில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரர் சிற்பம் இந்த கோவிலின் உருவானது என்பதும்
நம்பிக்கையாக இருக்குது. ஆணோடு பெண்ணும் சரிசமம் என்று அந்த காலத்தில் உணர்ந்த சிவபெருமானிடம் உமையை அருள் சரிபாதி கேட்டாள். இந்த தலத்தை தான் சிவபெருமான் தன்னுள் சரிபாதியை உமையோருக்கு அருள் புரிந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகவும் இங்கு அண்ணாமலையாரை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பாவங்களும் தீரும். திருவண்ணாமலையில் மலையானது 2600 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் சிவபெருமான் கருதப்படுறாரு. மலையே சிவபெருமானாக தோன்றியிருக்காரு. எனவே கோவிலில் இறைவனை வலம் வருவதை போல மலையை வலம் வருதல் இன்னும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் மலையை சுற்றி வர இருவெளிகள் இருக்கிறதாகவும் மலையை ஒட்டி செல்லக்கூடிய வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடினமான பாதை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம், ஈசானலிங்கம் என 8 லிங்கங்களும் அது மட்டும் இல்லாமல் ரமணகிரி சேஷாஸ்திரி சுவாமிகள் இங்கு சமாதிகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. எல்லா நாட்களிலுமே மலையே வலம் வருகிறாங்க என்றாலுமே முழு நிலவு நாட்கள்லாம் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுது. இந்த மலையானது உகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுது. கிருத யுகத்தில் அக்னி மலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகும், கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி இருப்பதாக நம்பப்படுது. 8 திக்குகளிலுமே அஷ்டலிங்கங்கள் கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுது. அஷ்டலிங்கங்கள் எனப்படுபவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம் மற்றும் ஈசான லிங்கம். தேவார புகழ்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோவில் மலை வலைப்பாதையில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர். இந்த மலையை இன்றுமே பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. மலையே வரும்போது மனிதர்கள் இடப்பாகம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டி வலப்பாகம் சித்தர்களும் யோகிகளும் நடப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிவலத்தின் போது நாம் பஞ்சார நமத்தி அல்லது திருமுறைகளையும் நாம் உச்சரிக்க வேண்டியது தவிர்த்து எதையுமே பேசிக்கூடாது. திருவண்ணாமலை செல்லும் பொழுது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவும் வேகமாகவும் மற்றவர்களை இடித்து கொண்டு செல்லக்கூடாது. 24 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலில் 6 பிரகாரங்கள், 9 ராஜ கோபுரங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் மலை அடிவாரத்தில் இருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. இந்த சிவலிங்கத்தில் 142 சன்னதிகள், 62 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம். இதன் அருகே பாதாளலிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் அமைந்த கோவிலாக இருக்குது. அண்ணாமலையார் கோவிலின் 9 கோபுரங்கள் இருக்குது. அவைகளில் ராஜகோபுரம், அம்மணி அம்மன் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், கிளை கோபுரம் போன்றவை குறிப்பிடத்தக்க ஒன்று. இவற்றில் கிழக்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. சிவபெருமான் இந்த தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். இந்த தலத்தில் மலையே சிவலிங்கம் என்பது நம்பிக்கை. இங்கு அம்மன் உண்ணாமுலை அம்மன் ஆகும். முருகர், விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், பெருமாள், பைரவர், அது மட்டும் இல்லாமல் ராமலிங்கம், பிரம்மலிங்கம் போன்றவை இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் 6 கால பூஜைகள் தினமும் நடைபெறும். பஞ்சபர்வ பூஜைகள் சோமவார பூஜைகள் நடைபெறும். பஞ்சபர்வ பூஜைகள் என்று அழைக்கப்படுவை அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி அந்த நாட்களில் நடைபெறக்கூடிய ஒரு பூஜையாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.